வெல்கம் டு ட்ரெண்ட் டெக் சேனல். இன்றைக்கி நாம் இந்த விசுவலைசர் எப்படி எடிட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இந்த விசுவலைசரோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் இமேஜ், பார்ட்டிகல்ஸ் இமேஜ் எல்லாமே வந்து தனித்தனி லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. டவுன்லோடு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே பாக்ஸாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த விசுவலைசரை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் எப்படி வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுறது, இப்போ இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அந்த பென்சில் மார்க் பார்த்தீங்களா, இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் இமேஜ் எப்போவுமே பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். பிக் இமேஜை கொடுத்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், பேக்ரவுண்டில் ஹார்ட் இமேஜ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ வந்து நான் வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிக்சர் ஆர்ட்டில் மெர்ஜ் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். இல்லை எனக்கு அது வைக்க முடியாதவங்களுக்கு நான் இன்னொரு ஐடியா தரேன். அது எப்படி அப்படின்னா, அதான் பேக்ரவுண்ட், அந்த ஹார்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் நான் உங்களுக்கு தரேன், லிங்க்கில் தரேன். நீங்கள் அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த நீங்கள் வைக்கக்கூடிய ஃபோட்டோ, அதாவது இமேஜ், அந்த இமேஜ் இதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செட் ஆகிரும். பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும். பட் அதோடு நீங்கள் மெர்ஜ் பண்ணி வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது தனித்தனி இது உங்களுக்கு ஃப்ரேம் மாதிரி உங்களுக்கு தெரியாது. இதுவாக இருந்தால் கொஞ்சம் ஃப்ரேம் மாதிரி லைட்டாக உங்களுக்கு தெரியும். அது ஒன்று தான் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம செட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ட் இமேஜ் அதை ஆட் பண்ணோம். பார்ட்டிகல்ஸில் 2 பார்ட்டிகல்ஸையும் கிளிக் பண்ணுங்கள். அப்பியரன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். பிக் இமேஜை கொடுத்துட்டு நீங்கள் நான் கொடுத்துருக்க ஹார்ட் இமேஜ் இதில் செலக்ட் பண்ணிடுங்க. 2 பார்ட்டிகல்ஸ்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ரெண்டுலேயுமே இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சின்ன பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் வந்து சைடில் ஃப்ளோ ஆகிற மாதிரி ஃப்ளோ ஆகுது. உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது பெரிய பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா ஹார்ட் பார்த்திங்கன்னா நேராகவும், சின்னது பார்த்திங்கன்னா சைடாக இருக்கிற மாதிரியும் ஃப்ளோ ஆகுது. அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இருங்க, ரொம்ப பெருசாக காமிக்கிறேன். இது வந்து நான் டிசேபிள் பண்ணிட்டேன். இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அப்பியரன்ஸை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹார்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா சைடில் ஃப்ளோ ஆகிற மாதிரி ஃப்ளோ ஆகிட்ருக்கும். இதை எப்படி வந்து நம்ம வந்து டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது அந்த பார்ட்டிகல்ஸை கிளிக் பண்ணுங்கள். அப்பியரன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆங்கிள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிக்கை வந்து அன்டிக் பண்ணிடுங்க. அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் வந்து நார்மலாக உங்களுக்கு வழக்கம் போல் ஃப்ளோ ஆகும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆயிரும். எந்த விசுவலைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.